தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் நீங்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அரசு வேலை தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பில் பார்க்க போகிறோம். இந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடித்த கடைசி தேதிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 10 நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் 45,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு எந்த வித தேர்வுமே இல்லாமல் உங்களை செலக்ட் செய்வதாகவும் அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள் உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் இந்த ஜாப்க்கு நீங்கள் எப்படி ப்ராப்பராக உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணி இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியும், நெக்ஸ்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எங்கே கிடைக்கும், என்ன மாதிரி ரெக்ரூட்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா உங்கள் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன் அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிளாக இருக்கீங்க, அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் இந்த 2 லிங்க்குமே சேர்த்து ஒரே லிங்காக பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி இந்த வெப்சைட்டோட லாஸ்ட் வந்தீங்கன்னா இந்த வேலைக்கு தேவையான அனைத்து விண்ணப்பங்களும் கீழே உள்ளதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு 2 லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஒன்று அப்ளிகேஷன் லிங்க், நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். உங்களுக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இதில் எந்த லிங்க் தேவைப்படுதோ அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனும் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம், உங்களுக்கான அப்ளிகேஷனும் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகே, இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 2 ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிற இந்த ஜாப் தான் ஸ்டெனோகிராஃபர். ஸோ அதற்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து எலிஜிபிளாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு டிரைவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெனோகிராஃபர் ஜாப்போட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 27 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. டிரைவர் போஸ்டிங்கும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 27 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த ஸ்டெனோகிராஃபரில் பார்த்தீங்கன்னா வெறும் நீங்கள் 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். டிரைவர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th 12th இதில் 2ல் ஏதாவது நீங்கள் ஒன்று நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ், வேலிடான டிரைவிங் லைசன்ஸ், எக்ஸ்பைரி ஆகாமல் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வேலிடான டிரைவிங் லைசன்ஸும் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் டிரைவர் போஸ்ட்டுக்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ அந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் ஒட்டிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாப்போட நேம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட ஃபாதரோட நேம் மென்ஷன் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்க உமன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்டோட நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் எந்த வருடம் உங்களுக்கு இப்போ வரைக்கும், அதாவது நீங்கள் இன்றைக்கி அப்ளை பண்ண போகிறீங்க இல்லை நாளைக்கு அப்ளை பண்ண போகிறாங்க சரி, சில பேருக்கு இன்றைக்கி பர்த்டே இருக்கும் இல்லை நாளைக்கு பர்த்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ இன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த தேதிக்குள்ளே உங்களுக்கு என்ன வயது அப்படின்றத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்றத கொடுத்துட்டு உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு அப்படின்னா மேரிட்னு கொடுங்க, மேரேஜ் ஆகலை அப்படின்னா அன்மேரிட்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரியை பார்த்து இதில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட நேஷ்னாலிட்டி கேட்பாங்க, இந்தியன் சொல்லி கொடுத்துக்கோங்க. இதில் உங்களோட அட்ரஸ் வந்து கொடுங்க. அட்ரஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட கரஸ்பாண்டிங் அட்ரஸும் கொடுக்குற மாதிரி இருக்கும், உங்களோட நிரந்தர முகவரி, தற்காலிக முகவரி இது 2மே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ 2மே ஒரே அட்ரஸ் தான் அப்படின்னா இந்த பாக்ஸை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட டெலிஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா, சில வீட்டிலாம் டெலிஃபோன் மேக்ஸிமம் இருக்காது, இருந்துச்சுன்னா உங்களோட டெலிஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. சில பேர் பிஎஸ்என்எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணுறீங்க, லேண்ட்லைன் யூஸ் பண்ணுறீங்கன்னா லேண்ட்லைனோட நம்பர் கொடுங்க. இல்லை ப்ரோ எங்களோட மொபைல் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எந்த இயர் வந்து நீங்கள் பாஸ் பண்ணி முடிச்சிங்க, உங்களோட 10th 12th இல்லை டிகிரி இருக்கும் இல்லையா, ஸோ எந்த இயர் வந்து நீங்கள் பாஸ் பண்ணி முடிச்சிங்க, எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிங்க, எந்த வருடம் வந்து நீங்கள் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணீங்க, எந்த வருடம் நீங்கள் படித்து முடிச்சிங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்றத வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம்.
நீங்கள் 10th 12th டிகிரி இதை மூணுமே கொடுக்குறதால கூட கொடுக்கலாம். இல்லை ப்ரோ நான் 10th மட்டும் தான் அப்படின்னா 10th டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுங்க. இல்லை 10th 12th அப்படின்னா 10th 12th டீட்டெயில்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிரைவர் போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட லைட் வெஹிக்கிள்ஸ் ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த டிரைவிங் லைசன்ஸில் எக்ஸ்பைரி டேட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த எக்ஸ்பைரி டேட்டையும் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாமல் மீதி இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிரைவர் போஸ்ட்டுக்கு இந்த கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. இன்கேஸ் நீங்கள் ஸ்டெனோகிராஃபருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க யாருமே இந்த இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேணாம். ஸோ டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க மட்டும் இதை நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். ஸ்டெனோகிராஃபர் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறவங்க மட்டும் இந்த இடத்த ஃபில் பண்ணால் போதும். உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழில் எந்த அளவுக்கு டைப்பிங் தெரியும் சொல்லி கேட்டிருப்பாங்க. லோ லெவலில் இருக்கும் அப்படின்னா லோ அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க, எஸ்ன்னு சொல்லி கொடுங்க. ஹை லெவலில் இருக்கும் அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி கொடுங்க. ஓகேவா? ஸோ இங்கிலீஷும் தெரியும் தமிழும் தெரியும், உங்களுக்கு எந்த லெவலில் தெரியுமோ ஹை லெவலில் தெரியும்னா எஸ்ன்னு கொடுங்க, லோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. லோ லெவல்னா எஸ்ன்னு சொல்லி இந்த இடத்துல கொடுங்க. ஓகேவா? ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, என்ன டெஸ்டினேஷனில் ஒர்க் பண்ணீங்க, எவ்வளோ சேலரி, எத்தனை மடம் ஒர்க் பண்ணீங்க, அதில் நீங்கள் என்ன ஒர்க் நீங்கள் பண்ணீங்க, டோட்டல் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா இதை எதுவும் நீங்கள் பண்ண வேணாம். அதர் ரெலவெண்ட் உங்களுக்கு ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அதை நீங்கள் உங்களால் மென்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த எல்லா விஷயங்களும் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சரை வந்து நீங்கள் போட்டு இந்த அப்ளிகேஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் நீங்கள் அனுப்பும்போது என்ன மாதிரி டாக்குமெண்ட் வேணும், ஜெராக்ஸ் காப்பிலாம் வச்சு அனுப்பணும் அப்படின்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டு, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களோட டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, நீங்கள் லாஸ்ட்டாக ஸ்கூலில் படிச்சிங்களா அந்த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் தான் கொடுக்கணும். சில பேர் 10th நிறுத்திருப்பீங்க அப்படின்னா உங்களோட 10th டிசி தான் வந்து கொடுக்கணும். சில பேர் 12th நிறுத்திருக்கீங்க, இல்லை அதற்கு மேலேயும் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் 12th வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களோட மார்க் ஷீட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்பும் போதே அது கூட சேர்த்து வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்பும்போது கவருக்குள்ளே வச்சு நீங்கள் அனுப்புவீங்களா, அந்த கவருக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா என்ன, அதாவது நீங்கள் டூ ஃப்ரம் அப்படின்ற அட்ரஸ் வந்து எழுதுவீங்களா, அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னது எழுதணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு நீங்கள் ஸ்டெனோகிராஃபருக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 3ன்னு சொல்லி எழுதிருக்கணும். இல்லை நீங்கள் டிரைவருக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஸ்டாப்னு சொல்லி எழுதிட்டு இந்த இடத்துல டிரைவர் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதாவது அப்ளிகேஷன் கவர் இருக்கும் இல்லையா, அந்த டூ ஃப்ரம்னு போட்டு எழுதும் இல்லையா, அந்த கவருக்கு மேலே நீங்கள் எழுதிருக்கணும். அப்ளிகேஷன் அனுப்பக்கூடிய முகவரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் செகண்ட் பேஜ் வந்தாலே இந்த இடத்துல வந்து த சேர்மன் ஐசிஆர் கிருஷி வியாயா கேந்திரயா கேன்சரோவர் கேம்ப் வலங்கண்டாபுரம் பெரம்பலூர் 621115 அப்படின்னு சொல்லி இந்த அட்ரஸ் இருக்கு இல்லையா, இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, உங்களோட மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குது கேட்டு கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண போகிறதா இருந்தாலுமே சரி இந்த இமெயில் ஐடி அந்த மொபைல் நம்பரை நீங்கள் செக் பண்ணி கூட உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா 11/5/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும்.